வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தையோடு உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று அதாவது 11/9. இது என்ன நாள் என்று பார்த்தீங்கன்னா பாரதியாற்ற நினைவு நாள். உண்மையிலேயே அந்த பாரதியை போற்ற வேண்டிய தேவை தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, இந்த பாரே உனக்கு சொந்தமடா என்று சொல்வார்கள். அப்படித்தான் இந்த பாரதியை நினைவு கூறுறோம் இந்த நாள்ல. உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது என்றால் அவன் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிலே பெண்கள் என்றார். அவை பெண்களுக்கு விடுதலை கொடுத்த பாரதியை நாங்கள் இன்று நினைக்க வைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாளை பார்க்கின்றோம். பாட்டுக்கு உண்மையிலேயே அவருடைய பாட்டை கேட்கும்போது மெட்டு தானாக வரும், வார்த்தைகள் தானாக வரும். எழுத்துக்களிலே போர் தொடுத்தவன் பாரதி. ஏர் உழுகிற மாதிரி அவன் கவிகளை உழுது படைத்தவன் என்றால் மிகையாகாது. அந்த பாரதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பாரதியார் மிக இளவயதிலேயே இறந்து விட்டார். அவருடைய தோழி கண்ணம்மா என்று சுட்டும் விழிச்சுடரே கண்ணம்மா சூரிய சந்திரர் போல் என்று அழகாகவே பாடியுள்ளார். ஒவ்வொரு அடிகளும் அடுத்த அடியை எடுத்து வைக்க எமக்கு என்றும் உதவுவது பாரதியின் கவிதைகள் என்றால் மிகையாகாது. பாரதியார் சொன்ன விடயத்தை இப்பொழுது பார்க்கிறோம். அதாவது ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு சொன்னார். அதாவது நீ சேர்ந்து விளையாடும் போது ஒரு குழந்தையையும் வைதல் செய்யக்கூடாது. வைதல் என்றால் என்ன? அதாவது ஒரு குழந்தையை புறக்கணிக்க கூடாது. அப்படி நீங்கள் செய்ய வேணும் என்பதை, ஒரு குழந்தையையும் வையாது அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதை அழகாக சொன்னார். அந்த பாரதியின் செதுக்கிற ஒவ்வொரு வரிகளும் எங்களுக்கு சிந்தையை இன்னும் மெருகூட்டிய வண்ணம் இருக்கிறது. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, இந்த இந்த பூமியே உனக்கு சொந்தமடா, எட்டியபுரத்தை சிங்கமவா, தமிழுக்கு அவன் வந்த வண்ணம், அதாவது எங்களோட தமிழுக்கு அவர் வந்த வண்ணத்தை பார்க்கும்போது அந்த கவி இலகு கவி, பாமர மக்களும் புரியும்படியான அந்த கவிதைகளை யாத்தவன் பாரதி என்றால் மிகையாகாது. அப்படியான பாரதியை நினைவு கூறுற இந்த நாள், அந்த பாரதியின் கவி வரிகள் கூட எங்கள் மனங்களில் ஆழமாக எத்தனையோ இடத்தில் இருக்கின்றது. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, பாலை குலைத்து வரும் நாய்தான் அது மனிதனுக்கு தோழனடி பாப்பாண்டு அந்த தனிய மனிதனோட மட்டும் இல்லாமல் உயிரினங்கள் விலங்கினங்கள் அத்தனையையும் தன்னோட கூட்டி வந்து அவர்களெல்லாம் அன்போடு அணைக்க வேண்டிய தேவை இந்த மனித வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை அழகாக காட்டியவர் பாரதி. ஆகவே எட்டியபுரத்து அந்த முண்டாசு கவிஞருடைய நினைவு தினம் என்று. அதே நேரம் தலப்பா, அவருடைய தலப்பாவை ஏறு நடை போல அவர் நடந்து வார விதத்தை பார்க்கும்போது அந்த அவருடைய தோற்றம் கூட அந்த தமிழை உடைத்து செல்லுமாம். அந்த பாரதியின் அந்த அவருடைய வார்த்தைகள், வண்ண கோர்ப்புகள் இன்றும் எழிலாய் சுடராய் எங்கள் மனங்களில இருக்கின்றது. ஆகவே அப்படியான பாரதியை போற்றும் இந்த நாளில் பாரதியின் பாடல்களை நாமும் பாடுவோமா? பாட்டு ஒரு புலவன் பாரதியடா, இந்த மாறே உனக்கு சொந்தமடா, பாட்டு ஒரு புலவன் பாரதியடா, எட்டயபுரத்து சிங்கம் நீயே, எண்ணி துணிந்த கருமம் படைத்தாயே, எண்ணி துணிந்த கருமம் படைத்தாயே. அதோட அவர் சொன்னார், அதாவது மனதிலே உறுதி வேண்டும், வாக்கிலே வலிமை வேண்டும் என்று சொன்னார். அதாவது மனதிலே உறுதி வேண்டும், வாக்கிலே வலிமை வேண்டும் என்று படைத்த அந்த பாரதியை கம்பீரமாக நினைத்து கொண்டு நீங்களும் கவிதை பாடுங்கள். நிச்சயம் அந்த பாரதியின் கவிதை வரியை படிக்கும்போது உங்களுக்கு நடிப்பு அல்ல, அது துடித்து எழும் கவிதை என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்கள். அன்பான உறவுகளே, உங்கள் கருத்துக்களையும் இந்த காணொளியின் கீழ் எழுதுங்கள். இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்து மகிழ்கின்ற அதே நேரம் எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.